அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்காரர்களுக்கு நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையிலும், இனி தாரதப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையிலும், மார்ச் மாதம் 2ஆம் வாரம் எப்படி அமைய போகிறது, தனுசு ராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது மார்ச் 8ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரை எப்படி அமைகிறது என்று பார்க்கும்போது கிரகநிலைகளின் அமைப்பில் ஏற்படக்கூடிய அற்புதமான மாற்றங்கள் மிக சிறப்பான வாய்ப்புகளை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவேதான் நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகள் உறுதியாக உண்டு. அதிலும் குறிப்பாக ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் மிகுந்த பலத்துடன் அதீதமான நன்மையை அள்ளித்தரக்கூடிய அமைப்பில் யோகஸ்தானமாகிய 6இல் இறுதி தருவாயில் இருக்கிறார். சப்தமஸ்தானத்தில் நுழைய போகிறாருங்க. எனவே தனுசு ராசிக்காரர்களுக்கு 90% ரூணரோக சத்ருஸ்தானத்தில் கடந்து வந்த ராசியின் அதிபதியான குருவின் அமைப்பால் உறுதியாக அதிரடியான மாற்றத்தையும் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளையும் இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக உண்டு. எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் தடை தாமதம் என்று பல சிக்கல்களை சந்தித்து வந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இனி மிக விரைவில் துல்லியமாக தாரதப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் மகிழ்ச்சியை இரட்டிப்பாக மாற்றக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வரும். எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. பல்வேறு வகையான சிக்கல்கள் சிரமங்கள் போன்றவற்றில் இருந்து வெளிவருவதற்கான சந்தர்ப்பத்தை ராசியின் அதிபதியான குரு அள்ளி கொடுக்கிறாருங்க. குடும்ப செலவுகள் கட்டுக்குள் வரும். சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைவாக கிடைக்கும். கடன் சார்ந்த தொல்லைகள் ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்டவற்றை தவிர்க்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல மாறுதலை உறுதியாகவே ராசியின் அதிபதியான குரு திட்டவட்டமாக எந்தவிதமான தடையுமின்றி உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் வலுவாக உருவாக்கி கொடுக்கிறார். எனவே மிக சிறப்பான நல்ல மாற்றம் நிச்சயமாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்படக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு முற்றிலுமாக பல்வேறு வகையான தடை நிறைந்த காரியங்களை கூட நன்மை நிறைந்த விஷயங்களாகவும் நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் எளிதில் கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகமும் உண்டு. எனவே மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் விலகி முன்னேற்றமும் மகிழ்ச்சியும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது மிக வலுவாக தைரிய ஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறாருங்க சனி. இந்த வாரம் முழுமையும் ஆட்சி பலத்தில் தான் பலம் வருகிறார். இந்த மாதத்தின் இறுதியில் அவர் சுகஸ்தானத்தில் நுழைந்தாலும் அதற்கு முன்னதாக தைரியஸ்தானத்திற்குரிய பலன்களை நிறைவாக அள்ளி கொடுப்பாருங்க. நிச்சயமாக சனியுடன் இணைந்து இந்த வாரம் முழுவதுமே ராசியின் அதிபதியான குருவிற்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனும் தைரியஸ்தானத்தை அலங்கரிக்கிறார். சூரியன் மற்றும் சனி ஆகிய 2 கிரகநிலைகளும் இணைந்து தைரியஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் துணிச்சலும் தைரியமும் அதிகரிக்கும். தெளிவான முடிவெடுத்து பல்வேறு வகையான பணிகளை திறன்பட செய்து முடிப்பதற்கான நல்ல சூழலும் பணிச்சுமையை குறைத்து சக்திக்கு மீறிய கடின உழைப்பாக இருந்தாலும் அவற்றை சுமாட்டாக சிந்தித்து செயல்படுத்துவதற்கான அற்புதமான யோகம் உங்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது. எனவே பணிச்சுமை குறையும். மிக பெரிய அளவிலான அலைச்சல் சிரமம் போன்றவை முற்றிலுமாக கட்டுக்குள் வருவதோடு முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. பணி சார்ந்த சூழல் உற்சாகத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் சக பணியாளர்கள் மேலதிகாரிகள் என அனைவருடைய ஒத்துழைப்பும் சாதகமாக அமையும். பயணங்கள் மேற்கொள்ளும் போது விழிப்புணர்வுடன் இருந்தால் இரட்டிப்பு நன்மை உறுதியாக உண்டு. இனி தாரதப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக கைகூடுவதோடு மட்டுமல்லாது உறுதியாகவே இந்த வேளையில் புதிய ஆர்டர்களும் ஒப்பந்தங்களும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் மிக கனகச்சிதமாக கைகூடுவதற்கான யோகம் உண்டு. வெளிநாட்டு ஆர்டர்கள் உள்ளிட்ட பல்வேறு வகையான நன்மை நிறைந்த ஒப்பந்தங்களை இந்த தருணத்தில் மேற்கொள்வதற்கான அபரிவிதமான நன்மை உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது சுகஸ்தானத்தில் இருந்து தைரியஸ்தானத்தை நோக்கி விரைந்து கொண்டிருக்கிறாருங்க ராகு. அவருடன் இணைந்து சுக்கிரனும் வக்ரகதியில் இந்த வாரம் முழுவதும் பலம் வருகிறார். வித்யாகாரகரான புதனும் சுகஸ்தானத்தில் 9ஆம் தேதி முதல் வக்ரகதியில் திரும்பி மிகவும் வலுவாக வலம் வர போகிறாருங்க. இப்படி 4ஆம் இடத்தில் 3 கிரக நிலைகள் 4ஆம் இடத்தை நோக்கி நகர்ந்த நிலையில் 3ஆம் இடத்தில்
சனி மற்றும் சூரியன் சஞ்சரிக்கும் போது 3ஆம் இடத்தை நோக்கி நகர்வது என்பது அபரிவிதமான மாற்றத்தை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே ராகு, சுக்கிரன் மற்றும் புதனின் அமைப்பால் மிக சிறப்பான மாறுதல் நிச்சயமாக உண்டு. வித்யாகாரகரான புதனின் அமைப்பால் உறுதியாகவே இந்த தருணங்கள்ல எதிர்கொள்ளக்கூடிய தேர்வுகள்ல அதிக மதிப்பெண்ணுடன் தேர்ச்சி பெற முடியும். நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான காரிய தடைகளை விலக்கி நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை சந்திப்பதோடு உயர்கல்வி சார்ந்த விஷயங்களும் சாதகமாக அமையக்கூடிய வகையில் பல சிறப்பான வாய்ப்புகள் தனுசு ராசிக்காரர்களுக்கு உறுதியாக கிடைக்கிறது. நிழல் கிரகமான ராகு தனஸ்தானத்தை நோக்கி நகர்ந்து நல்ல மாற்றத்தை ஏற்படுத்த போகிறார். தைரியஸ்தானத்தை நோக்கி விரைவதால் உறுதியாகவே பல பணிகளில் துணிச்சலாக செயல்படுவதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் அள்ளி கொடுக்கிறாருங்க. அதே போன்று மிகவும் வலுவாக நவகிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கக்கூடிய சுக்கிரனும் இந்த வேளையில் சுகஸ்தானத்தில் இருந்து வெற்றிக்கே உரைத்தான 3ஆம் இடத்தை நோக்கி நகர்வதால் மிக பெரிய அளவில் முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டை தடையிடக்கூடிய காரிய தடைகள் அனைத்தும் விலகி தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக பெறக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வரும். வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. குறிப்பாக கலைத்துறை சார்ந்த பணிகளில் உங்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகளை சாதுரியமாகவும் பொறுமையாகவும் சரியாக பயன்படுத்தி கொள்வதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக உண்டு. பிரச்சனைகள் அனைத்தும் இந்த தருணத்தில் விலகி மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக சந்திப்பதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு நிறைவாக உண்டு என்பதை சுக்கிரன் உறுதிப்படுத்துகிறார். அரசியல் துறைக்கு சம்பந்தப்பட்ட பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமான ஒரு அமைப்பில் வலம் வருவது தனுசு ராசிக்காரர்கள் உறுதியாகவும் தெளிவாகவும் பல முடிவுகளை எடுத்து திறன்படவும் செமையாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல ஆற்றல் நிறைவாக கிடைப்பதால் மிக பெரிய அளவிலான காரிய தடைகளை கூட தகர்த்தெறிந்து நன்மையும் மகிழ்ச்சியும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் பல நிகழ்வுகளை உறுதியாக மாற்றிக்கொள்ள முடியும். எனவே மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் விலகும். கட்சியிலும் மக்கள் மத்தியிலும் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வகையில் நல்ல மாற்றம் நிறைவாக உண்டு. கர்மத்தை கேது வலுப்படுத்துவதால் நிச்சயமாக தொழில் ரீதியான அதிரடியான மாற்றம் இந்த வேளையில் வரும். செவ்வாய் மிக வலுவாக எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஏழில் இருப்பதால் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் உறுதியாகவே தடை தாமதம் என்று இருந்த சூழலில் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிறைவான மாற்றமும் முன்னேற்றமும் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக உண்டு என்பதை செவ்வாய் உறுதிப்படுத்துகிறார். சந்திரன் ஆட்சி பலம் பெற்றும் அதற்கு பிறகு மிகவும் சாதகமாக வலம் வரக்கூடிய இந்த தருணத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு தொட்ட காரியம் அனைத்தும் வெற்றியாகும் என்று சொல்லக்கூடிய வகையில் எளிதில் பல வெற்றி வாய்ப்புகளை உறுதியாகவே சந்திரன் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. இப்படி நவகிரக நிலைகளின் அமைப்பும் மிகவும் சாதகமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு அமைந்திருப்பதால் தான் உறுதியாகவே நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் இனி தாரதப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையிலும் நல்ல மாற்றம் உறுதியாக கிடைக்கும். மேலும் இந்த வாரத்தில் வருகின்ற 11ஆம் தேதி பிரதோஷ தினத்தில் உறுதியாகவே அன்றைய தினத்தில் அருகாமையில் உள்ள சிவன் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். தனுசு ராசிக்காரர்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய தடைதாமதம் அனைத்தும் தகர்த்தெறியப்பட்டு உறுதியாக நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் அற்புதமாக கைகூடுவதற்கான நல்ல யோகம் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் கிடைக்கும்.